இப்போ வந்து ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாம். எப்படி வந்து இந்த வரைக்கும் நம்ம டிஜிட்டலாக பார்த்துருக்கோம், இப்போ எப்படி ஒரு பிக்சர் வந்து கார்ட்டூன் ஃபேஸாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு புது டூலும் சொல்லித்தரேன். நம்ம இத்தனை நாள் வந்து செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணியிருப்போம், மேஜிக் வாண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். மேஜிக் வாண்ட் செலக்ட் பண்ணால் நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அது ரிலேட்டடான கலர்ஸ் எங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்றா கிளிக் பண்ணிடும். நான் பிளாக்ல கிளிக் பண்ணேன், அது வந்து ஃபுல்லாக இருக்க பிளாக் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுச்சு. இந்த கிரே ஏரியாவில் கிளிக் பண்ணுற கிரே ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கு. ப்ளூவில் செலக்ட் பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் போர்ஷன் இருக்க ப்ளூ ஏரியா செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து மேஜிக் வாண்ட் பண்ணும். இது நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுலேயே வந்து குயிக் செலெக்ஷன் டூல் ஒன்று இருக்கு. குயிக் செலெக்ஷன் டூலும் வந்து அப்படிதான். நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அப்படியே நம்ம எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்ணி டிராக் பண்ணிட்டு தான் போறோமோ அந்த ஏரியா ஃபுல்லா செலக்ட் ஆகும். இதுதான் குயிக் செலெக்ஷன் டூலோட அட்வான்டேஜ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப காதுக்குள்ள செலக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் பென் டூல்ல பர்ஃபெக்டா பண்ற அளவுக்கு இதுல வராது. சில இடத்துல இந்த மாதிரி வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணணும். பட் இதுல குயிக்கா பண்ணிடலாம். செலெக்ஷன் வந்து ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். இதை வந்து எப்படி இந்த காதுல இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு காதுல அது ஒழுங்கா செலக்ட் ஆகல, அது எப்படி நம்ம கரெக்ட் பண்றது? இப்போ அதை தான் பண்ண போறேன். ஸோ இப்போ இப்படி வந்து பண்ணிட்டோமா, இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒழுங்கா இருக்காது, நிறைய இடங்களில் கட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை டீசெலக்ட் பண்ணணும் இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ். ஸோ நான் வந்து டீசெலக்ட் எப்படி பண்றது? ஆல்ட் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ட் பிரஸ் பண்ணா இப்போ அந்த கர்சர் வந்து மைனஸ்னு காட்டுது, தெரியுதா? இப்போ மைனஸ்னு காட்டுது, இப்போ பிளஸ் காட்டுது. பிளஸ்னா ஆட் பண்ணிட்டு போகலாம். ஓகே. மைனஸ் பிரஸ் பண்ணா டீசெலக்ட் பண்ணும். இப்போ பிளஸ் இருக்கா, நம்ம ஆல்ட் பிரஸ் பண்றது அது மைனஸா மாறிடுச்சு. செலக்ட் ஆன ஏரியாவில் போயிட்டு நம்ம அதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வெளில எக்ஸ்ட்ரா பிடிச்சி வேணும்ன்றனால நான் விட்டுட்டு ப்ளஸ் அமைக்கிறேன். ஓகே, இப்படி வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் செலெக்ஷன். குயிக்காக பண்ணுறதுக்கான சில செலெக்ஷன்ஸ் இங்கே உள்ள வந்துச்சா. இது ஸோ இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன், ஓரளவுக்கு செலெக்ஷன் முடிச்சிட்டேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துக்கிறேன். செலக்ட் ஆன அந்த ஏரியாலாம் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத சில இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம எரேசர் டூல் வச்சு தான் எடுத்து பண்ணிக்கலாம். பென் டூல் வச்சுன்னா நம்ம உட்காந்து ஒன்று வரைஞ்சிருந்துருப்போம். பட் இதுலயும் என்ன ஆகுனா இதுல கொஞ்சம் ரஃப்பான எட்ஜஸ் வந்துருக்கு, தெரியுதா? ஆமா, புரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரஃப்பான எட்ஜஸ்லாம் இருக்கு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஃப் எட்ஜஸ் இருக்கு. ஒன்று பென் டூல் எடுத்து ரீஒர்க் பண்ணலாம், இல்லை வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா செலெக்ஷன் வர வச்சுட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணா இந்த செலெக்ஷன் வர, அது தெரியும்ல, செலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ சுத்தி வந்து செலெக்ஷன் இருக்கு. புரியல. செலெக்ஷன் வர வைக்க தெரியும்ல, மறுபடியும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. இப்போ நம்ம ஒரு லேயர் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த லேயரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு கர்சரை கொண்டு போயிட்டு லேயர் கிட்ட அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த விசிபிலிட்டி இருக்குல்ல, அங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம லேயர் வந்து செலக்ட் ஆகும். செலெக்ஷன் வந்துடும். வந்துருக்குதா செலெக்ஷன்? செலெக்ஷன் வந்திருக்கா சுத்தி. இப்போ வந்து மேஜிக் ஒன் டூல் செலக்ட் பண்ணிட்டு முதலையும் பண்ணலாம், இப்போ நான் இப்படியும் பண்ணலாம். பண்ணிட்டு ரிஃபைன் எட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கா, சாரி மேஜிக் ஒன் குயிக் செலெக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ரிஃபைன் எட்ஜ்னு ஒன்று இருக்கா, ரிஃபைன் எட்ஜ் கொடுத்தோம். ரிஃபைன் எட்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரேடியஸ் வந்து ஒரு நான் ஒரு 9 வைக்கிறேன். இப்போ 9 ரேடியஸ் இருக்கு. ப்ரெஷ்ஷோட சைஸ் 35 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாலாம் நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்றேன். இந்த இடம்லாம் வந்து அது ரிஃபைன் எட்ஜஸா மாற்றும். இப்போ நான் செலக்ட் பண்ற இடம்லாம்
இன்கேஸ் ஃபெதர் வேணாலும் கொஞ்சம் ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபெதரிங் என்ன பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்றது? ஃபெதரிங்கிறது கொஞ்சம் உள்ள கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஓ ஓகே ஓகே. ஓகே, ஓகே. ஸோ முன்னாடி இருந்தது இப்போ இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். புரியல. முன்னாடி இருந்த லேயரு இப்போ இருந்த லேயர் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அது பண்ணி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் சில இடத்துல இருந்த சில விஷயத்த மட்டும் அந்த எட்ஜஸ் தான் மட்டும் தூக்கி விட்டுருக்கோம். இது முன்னாடி இருந்து நம்ம காதுகளை கட் பண்ணி இது இப்ப இருக்காது. வித்தியாசம் தெரியுதா? இது முன்னாடி இருந்தது காது பக்கத்துல கருப்பா இருக்கு, இப்போ இல்ல. ஓகே. அண்ட் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, இந்த லேயர்ஸ் கொஞ்சம் வந்து ஒப்பாசிட்டி கம்மியா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், இதே லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்துருக்கேன். தெரியுதா? இப்போ இந்த ஒப்பாசிட்டி இப்போ நார்மலா இருக்கு. ஓகே. இப்போ இந்த ரெண்டு லேயரையும் ஒன்னாக்க போறேன். கண்ட்ரோல் இ கொடுத்தா ரெண்டு லேயரும் ஒன்னாயிடும், மெர்ஜ் ஆயிடும். சரி, இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இப்படி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் குயிக்கா பண்றது. சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஆர்ட் எப்படி பண்ணணும்னு தெரியும். நம்ம பிக்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் வந்து கலர்லாம் கரெக்ஷன் பண்ணிப்போம், லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். லெவல்ஸ்லாம் மாத்தியாச்சா? அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு பிரைட்னஸ் வேணா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த பிக்சர், எந்த அளவுக்கு அந்த பிக்சர் இருக்கு அப்படின்றப்போ. ஸோ இப்படி இருந்த பிக்சர் இப்படி ஆகியிருப்போம், கலர்ஸ் மட்டும் மாத்தி. டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே. ஸோ நம்ம வந்து டிஜிட்டல் ஆர்ட் பண்ணும்போது ஸ்மட்ச் டூல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மட்ச் பண்ணிட்டே வரும். கரெக்டா? நான் இப்போ இதுக்கு வந்து யூஸ் பண்ற ப்ரஷ் வேற ப்ரஷ், டாட்டட் ப்ரஷஸ் யூஸ் பண்றேன். ஸோ இது வேற ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நான் அந்த ஒரு சைடு மட்டும் பண்ண போறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். ஒரே அடியா மொத்தமா இப்படி இப்படி மேல கீழே அவ்வளவு பெருசு போகக்கூடாது. அப்படின்னா ஷேப் வந்து மாறும். கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் மாறும். சில இடங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரஷோட சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பிராக்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸில் நம்ம ஸ்மச் பண்ணதுக்கும் ஸ்மச் பண்ணாததுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். கரெக்டா? வித்தியாசம் தெரியுதா? இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கலர்ஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி நம்ம என்ன எடிட் பண்ணலாம். இப்படிதான் அப்படியே நம்ம டிஜிட்டல் ஆர்ட் போவோம். சரி, இப்படி ஒன்று பண்ணுவோம். ரெண்டாவது இப்போ கார்ட்டூனா மாற்றலாம். எப்படி பண்ணலாம்? 2D கார்ட்டூனா மாற்றலாம். அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லேயர் வந்து நான் வரைஞ்சி எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கம்ப்ளீட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ஷன் கொண்டு வந்துருக்கேன். இந்த கம்ப்ளீட் லேயருக்குமே வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் வரைஞ்சிக்க போறேன். நியூ லேயர் போட்டு இந்த பர்டிகுலர் செலக்ஷனுக்கு நான் வந்து ஒரு சும்மா ஒரு டம்மி கலர் கொடுத்து டம்மி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிக்கிறேன். சும்மா அந்த ஷேப் மட்டும், எனக்கு அந்த ஷேப் வேணுன்றதுக்காக மட்டும். எப்படி பண்ணீங்க? நம்ம செலக்ட் பண்ணோம்ல
இந்த லேயர் இருக்கு, லேயர் 1 காப்பி தோனி. இந்த தோனின்ற லேயர் இருக்கு, இந்த லேயர் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க லேயர். அந்த லேயர் கிட்ட வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணோம்னா நேம் கிட்ட ப்ரெஸ் பண்ணா வராது, இந்த ஐ கிட்ட ப்ரெஸ் பண்ணாலும் வராது, இங்க ப்ரெஸ் பண்ணாலும் வராது. இந்த பாக்ஸ் இருக்குல்ல பர்டிகுலரா, அது கிட்ட ப்ரெஸ் பண்ணும்போது செலக்ஷன் ஆப்ஷன் வருது, தெரியுதா? ஓகே, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம லேயரை சுத்தி, நம்ம லேயரோட பார்டர் எதுவோ அதை சுத்தி வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செலக்ஷன் வந்துடும். அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள வந்து பெயிண்ட் பண்ணோம். எதுக்காகலாம் இந்த செலக்ஷன் யூஸ் பண்ணோம்? கட் பண்ண யூஸ் பண்ணாங்க. இப்போ நான் வந்து பெயிண்ட் அடிக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி அடிக்கிறேன், ப்ரஷ் எடுத்து அடிக்கிறேன். பட் எனக்கு இந்த ஃபேஸுக்குள்ள மட்டும் தான் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு அடிச்சோம் அப்படின்னா அது அதுக்குள்ள மட்டும் தான் வரும், வெளில போல, தெரியுதா? இந்த மாதிரி சில இடங்கள் நமக்கு தேவைப்படும், நான் சொல்றேன். பட் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், இந்த செலக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். செலக்ஷன் எடுத்து நியூ லேயர் போட்டு இந்த செலக்ஷனுக்கு ஒரு டம்மியான ஒரு ஸ்கெலட்டன் மட்டும் வரைஞ்சிட்டேன், ஒரு ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? எப்படி யூஸ் ஆகும் நான் சொல்றேன். சொல்லுங்க பத்மா. இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல நியூ லேயர் கொடுத்தா போட்டோ தெரியாது, ஆனா அது செலக்ஷன் தெரியும், கரெக்டா? ஆமா, நான் ஏன்னா நியூ லேயரா போட்டிருக்கேன். இது 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 போட்டோவே கிடையாது, புரியுதா? நான் சொல்றது என்னன்னா, இதுல எப்படி தோனியோட ஃபேஸ் வராம, தோனியோட ஃபேஸ் வராது. செலக்ஷன் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவுட்லைன் மட்டும் தான் செலக்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா இந்த அவுட்லைன் மட்டும் தான் செலக்ட் ஆகுது. நான் அந்த அவுட்லைனுக்கு நான் ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன், அதனாலதான் நமக்கு இப்படி ஒரு அவுட்புட் வருது. இப்போ எனக்கு ஒரு இது லேயர் 2ல எப்படி இந்த இது மட்டும் வந்தது, அவுட்டர் ஃபேஸ் வராம இது மட்டும் வந்தது, நான் கேட்டது அதுதான். ஓகே, இப்போ நம்ம இங்க பண்ணிருக்கிறது வெறும் செலக்ஷன் மட்டும். ஒரே நிமிஷம், இப்போ நம்ம ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பென் டூல் வச்சு இந்த பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு செலக்ஷன் இப்படி வந்திருக்கா? நான் வந்து ஒரு ஷேப் வரையலாம். ஓகே, ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சிருக்கேன், கண்ட்ரோல் என்டர் போட்டிருக்கேன், நியூ லேயர் போட்டுருக்கேன். இப்போ இந்த ஷேப் வரைஞ்சிருக்கேன், இந்த ஷேப்ல நான் ஃபில் பண்ணா இந்த ஷேப்ல தானே எனக்கு வரும். இப்போ இந்த ஷேப்ல நான் செலக்ஷன் போட்டேன், இந்த ஷேப்ல எனக்கு ஒரு ஃபில் கிடைக்கும், இந்த ஷேப்ல எனக்கு ஒரு லேயர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி டோனியோட ஃபேஸ்மே வந்து எனக்கு டோனியோட அவுட்டர் செலக்ஷன் கிடைச்சிருக்கு, அந்த பர்டிகுலர் பிக்சரோடைய அவுட்லைன் கிடைச்சிருக்கு. அந்த அவுட்லைன் தான் நம்ம செலக்ஷன் பண்ணி எடுத்தோம். இதுல செலக்ஷன் பண்ணி எடுத்ததுல நம்ம அவுட்லைனை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணோம். ஸோ அவுட்லைன் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அவுட்லைனுக்குள்ள ஈவன் நம்ம பிரஷ் எடுத்து அடிச்சா கூட அவுட்லைனுக்குள்ள மட்டும் வரும், புரியுதா? ஓகே, இப்போ நீங்க கலரை வச்சு ஃபில் பண்ணிருக்கீங்க, அந்த சிமெண்ட் கலரை வச்சு. இப்போ செலக்ஷன் இல்லாம அடிச்சோம்னா அது வந்து வெளியில எல்லாம் போகும். நான் செலக்ஷன் வச்சு அடிச்சேன்னா அதுக்குள்ள வரும். நான் வந்து பெயிண்ட் பக்கெட் வச்சு ஃபில் பண்ணி விட்டேன். இப்ப எப்படி லேயர் 2 வர வைக்கணும்ன்ற ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தோனி லேயரை செலக்ட் பண்ணி அதை CTRL பிளஸ் பண்ணி அந்த போட்டோல வச்சு லேயர் ஃபர்ஸ்ட் செலக்ஷன் வர வச்சுட்டு, அப்புறமா அந்த தோனி லேயரை ஹைட் பண்ணிட்டு ஆனாலும் அந்த சமயம் வந்து நம்மளுக்கு செலக்ஷன் நியூ லேயர் கொடுக்கணும். ஆமா, நியூ லேயர் கொடுத்துட்டு பண்ணோம்னா நமக்கு வந்துரும், கலர் வரும். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பேக்ரவுண்ட் அது அந்த ஷேப்புக்கான பேக்ரவுண்ட் உருவாக்கிருக்கோம். இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நான் தோனியை ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் வரைய போறேன், ஒரு கிளிப் ஆர்ட்டா நினைச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு தனித்தனி கலரையும் நான் தனித்தனி ஆப்ஜெக்டா வரைய போறேன். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முடி இருக்கு, இப்போ இந்த பென் டூல் எடுத்து அந்த முடியை மட்டும் இந்த பிளாக் கலர்ல இருக்க போர்ஷனை மட்டும் வரைகிறேன்.
அப்படியே பக்காவா அந்த அவுட்லைன் வரணும் அப்படிலாம் கூட கிடையாது. சில இடங்கள்ல வந்து நம்ம அப்படியே ரஃபா போயிடலாம். பிகாஸ் இது கார்ட்டூனா தானே வரப்போகுது, காமிக்கா தானே இருக்கும். ம். ஸோ இந்த மாதிரி பென் டூல வரைஞ்சிட்டு இப்படி எக்ஸ்ட்ரா வரும்போது நம்ம இங்க கச்சோன்னு வச்சுங்க, இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது அப்படி இப்போ இந்த கர்வ் வரும். ஸோ அதனால இந்த டைம்ல என்ன பண்ணும், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை கட் பண்ணி விட்டுரும். நடுவில் கிளிக் பண்ணோம்னா கட் ஆயிடும். ஸோ நான் கண்ட்ரோல் என்டர் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன், இந்த செலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். இப்போ செலெக்ஷன்னாலே இந்த இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நியூ லேயர் போட்டுட்டு இந்த இடத்துல பிளாக் கலர் ப்ரஷ், பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம், இல்லை பெயிண்ட் பக்கெட் எடுத்துக்கலாம். பிளாக் கலர் எடுத்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன இருக்கு, தோனியோடைய ஹேர் வந்துருச்சு, அவுட்லைன் வந்துருச்சு. கரெக்டா? கரெக்ட். மேபி நான் இந்த பேக்ரவுண்ட் கூட, இந்த பேக்ரவுண்ட் கலர் நான் மாற்ற போறேன். கிரேவா இருக்கிறத நான் வந்து ஸ்கின் டோன் கொண்டு வர போறேன். ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் பண்ணலாம். ஒன்னு இப்படி பண்ணலாம், பெயிண்ட் பக்கெட் ப்ரஷ் இந்த மாதிரி வச்சு பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லுங்க? இன்னொரு ஆப்ஷன் கலர் பிக்கிங். கலர் பிக்கிங் வராது. பெயிண்ட் பக்கெட் ப்ரஷ் இதெல்லாம் தவிர வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ப்ரஷ், என்ன ஆப்ஷன் சொல்லுங்க? கலரை ஃபில் பண்றது. அதான் கலர் ஃபில் பண்றது இந்த ஆப்ஷன். வேற என்ன ஆப்ஷன்? ஐட்ராப்பர் கலரை பிக் பண்ணும். சரி, டபுள் கிளிக் பண்ணா என்ன வரும்? பிளெண்டிங் ஆப்ஷன். பிளெண்டிங் ஆப்ஷன்ல ஸ்ட்ரோக் கலர் ஓவர்லே. சோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் கலர் ஓவர்லே யூஸ் ஆகும். ஆனா ஃபுல்லா வந்திருக்கே, Dress-ஓட சேர்த்து வராம. நம்ம அங்க கட் பண்ணி வரைஞ்சு போறோம். நம்ம சும்மா இப்ப அவுட்லைன் வர அந்த இடத்துல மறுபடியும் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம எந்த லேயரை செலக்ட் பண்ணோம் அந்த லேயர் ஃபுல்லா வந்து இந்த கலர் வந்துரும். ஓகே. சரி, இப்போ நமக்கு வந்து ஹேர் வரைஞ்சிட்டோம், அவுட்டர் ஃபேஸ் இருக்கு. ஸோ இப்போ அடுத்த டீடைல் வரையும். அடுத்த டீடைல் என்ன இருக்கு? அடுத்து புருவம் வரையுமா? இது இன்னைக்கான கிளாஸ் இல்ல நேத்தையோட கிளாஸேவா? புரியல. இது இன்னையோட கிளாஸா இல்ல நேத்தோட கிளாஸேவா? இது பழைய கிளாஸ் தான். பட் அன்னைக்கு இவ்வளவு டீடைலா நான் சொல்லி தரேன். இல்ல அன்னைக்கு அசோக் மட்டும் தான் இருந்தாரு. அன்னைக்கு ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்ணும்போது இப்போ இதுல பண்ணிட்டு ரெக்கார்டிங் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி வரைஞ்சிட்டு இப்போ நான் இங்க வரைஞ்சிருக்கேன்னா கண்ட்ரோல் என்டர் நியூ லேயர் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றுத்தையும் நான் தனித்தனி லேயரா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பெயிண்ட் பக்கெட் ஜி. அதே மாதிரி இந்த புருவமும் இதே லேயர்லயே போட போறேன். பிகாஸ் புருவம் ரெண்டுத்தையும் தனித்தனி லேயர் போடுறதுக்கு ஒரே லேயரா போடலாம். அது எப்படி பண்றீங்க? நம்ம புது லேயர் கிரியேட் நம்ம இந்த லேயர்ல செலக்ட் பண்ணிட்டோம்னா எந்த லேயர்ல செலக்ட் ஆகிட்டோ அந்த லேயர்ல கிரியேட் ஆகும். அப்போ அந்த ஆப்ஷன் வராதா நம்மளுக்கு? இப்போ ஒரு சில வாட்டி நோ லேயர் ஹஸ் பீன் செலக்டட்ன்ற ஒரு ஆப்ஷன் வராது. ஆமா வராது. ஏன்னா இங்க ஒரு லேயர் செலக்ட் ஆயிலாம் இருக்கு. இப்போ லேயர்ஸ் செலக்ட் ஆகல. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா லேயர் செலக்ட் ஆகல. இப்போ நான் பெயிண்ட் பக்கெட் எடுத்து கொடுக்க போனாலே இங்க பாருங்க என்ன வருது, நோ லேயர் ஆர் செலக்டட்னு வருது. அந்த டைம்ல நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேயர் ஏற்கனவே இருக்கு, இந்த புருவம் லேயரே செலக்ட் பண்றேன். இப்போ ஃபில் பண்ணா ஏதோ ஒரு லேயர் இருக்கு, அந்த லேயர்ல அது ஃபில் ஆயிடும். ஆனா ஒரு சில வாட்டி நம்ம இங்க ரைட்ல ஏதாச்சும் ஒரு லேயர் செலக்ட் பண்ணி இருந்தா கூட நம்மளுக்கு அப்படி ஆகும்னு நீங்க சொல்லி இருக்கீங்கல்ல. அது வந்து அந்த லேயர் லாக் ஆயிருக்கும், நம்ம லாக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, பேக்ரவுண்ட் லேயர்ல அது மோஸ்டா லாக் ஆயிருந்தா அந்த மாதிரி வருமா? ஆமா. ஓகே ஓகே.
நான் உங்களுக்கு நீங்க சொன்ன ஒர்க் பண்ணல. ஆனா நான் என்னோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் பண்ணேன் பாத்தீங்களா, ம் அதோட இதை அனுப்புறேன். நான் உங்களுக்கு டவுட் கேட்டேன் பாத்தீங்களா ரெக்கார்ட்ல, ம் அத சொல்லுங்க. அனுப்புறேன். ஆ இது வரைக்கும் நான் அதுதான் போட்டோஷாப் வச்சு பண்ணியிருக்கேன். பண்ணது அதை அனுப்புறேன். ஷூர் ஷூர் அனுப்பிடுங்க. அண்ட் இயர் மாத்திட்டீங்களா? இதுல மாத்திட்டேன் 2015 மாத்திட்டேன். ஆ ஸோ இப்போ நான் வந்து கண்ணு வரைஞ்சிட்டேன், சரி புருவம் வரைஞ்சிட்டேன். நான் அதை ஹைட் பண்ணி பார்த்தேன்னா நம்ம தெரியுது. இப்போ கண்ணு வரைஞ்சிரும். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனி லேயர்ல போட்டு நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா வரைகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஜூம் பண்றீங்க? கீழ ஆப்ஷன் இருக்கா? கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் மைனஸ். ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது நான் கண்ணுக்கு வெளியில வரைஞ்சிருக்கேன், தெரியுதா இந்த லேயர்? ஆமா. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வரைஞ்சுக்காங்க, ஐபால் அதே லேயருக்குள்ள இருக்கா இல்லாட்டி அந்த தனி layer. தனி லேயர்? தனி லேயர் ஐபால். தனி லேயர் தான் போட்டிருக்கேன். சோ அந்த For ஒயிட் example, தனி லேயர், ஆமா பிளாக் தனி ஒயிட் லேயர். தனி லேயர். ஆமா. ஓகே. இப்போ நான் வந்து இதை இப்படி வரைஞ்சிருக்கேன், உள்ளுக்குள்ளே வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் அந்த ஒயிட்டை வச்சு பார்ப்போம். ஒயிட் வச்சு பார்த்தா இந்த இடம் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுதுல்ல, இது கொஞ்சம் ஃபில் ஆகாம இருக்கு. பட் அதே நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏற்கனவே இந்த ஒயிட் லேயரை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இதை சுத்தி செலக்ட் ஆயிருக்கா, இதுக்கு உள்ள இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ இந்த ஐபாலோட பிளாங்க் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ், அப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி பேஸ்ட் பண்ணிட்டேன் அதே இடத்துல. புரியுதா? ஓகே. புரியுது. இது இப்போ நம்ம அப்படியே பண்ணாதான் ஈஸியா இருக்கும். கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி கொடுக்குறோம்னு வச்சுங்க, ஜென்ரலா பிக்சரோட சென்டர்ல போய் பிளேஸ் ஆகும். பட் அதுவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்தோம் அப்படின்னா எந்த இடத்துல கட் பண்ணோமோ அதே இடத்துல பேஸ்ட் ஆகும். ஓகே. ஓகே சரி. இப்போ வந்து நம்மளோட பாத்தீங்களா கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. ஓகே சரி. இப்போ நான் நோஸும் வாய் மட்டும் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் சொல்லி தரேன், இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நோஸ்க்கு தனியா வரேன். அத நம்ம கண்டினியூஸா கீழ எடுத்துட்டு போக முடியாதா? ஏதா லிப்ஸ்ல நீங்க 2 லேயரா பிரிக்கிறீங்கல்ல, நான் 2 கலர் யூஸ் பண்ண போறேன் அதுக்காக. கேக்கல எனக்கு. கண்டினியூஸா கீழே எடுத்துட்டு போகலாம். நான் 2 லேயரா யூஸ் பண்ண போறேன் அதுக்காக, 2 கலர் யூஸ் பண்ண போறேன் அதுக்காக. ஓகே.
ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம வரைஞ்சிட்டோம், வரைய வேண்டிய ஷேப்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டோம். இப்போ பண்ண வேண்டியது டீடைலிங்கான ஸ்ட்ரோக்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த மூக்கை வந்து நம்ம வரைகிறது அப்படின்றத தாண்டி மூக்குக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் வரைஞ்சிடலாம். இப்போ என்ன பண்ண போறேன், பென் டூல் எடுத்து அந்த ஷேப் மட்டும் வரைகிறேன். ஷேப் வரைஞ்சா அந்த ஷேப்புக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்க போறேன். இதனால நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு இல்லை டெக்ஸ்ட்டுக்கு தான் ஸ்ட்ரோக் கொடுத்துருப்போம். நம்ம வரைகிற பென் இந்த மாதிரி பென்ல வரைஞ்ச பாத்துக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். நான் நியூ லேயர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த பாத் அப்படின்ற ஒரு டேப் இருக்குல்ல, விண்டோஸ்ல போனீங்கன்னா பாத் இருக்கும். ஸோ பாத் இருக்கா, அந்த பாத்துல வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரோக் பாத் வித் பிரஷ் அப்படின்னு இருக்கா, அதை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட பிரஷ் செலக்ட் பண்ணிக்கணும். பி டூல் பிரஷ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேசிக் பிரஷ்ல நம்பர் 3 கொடுத்துக்கிறேன், 3 சைஸ், அண்ட் கலர் வந்து பிளாக்கா வச்சுக்கிறேன். இப்போ இப்படி வரைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல தான் நம்ம வரைய போறோம், இப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த சைஸ்ல வச்சிருக்கேன். இப்போ நான் பிரஷ் வந்து சைஸை செலக்ட் பண்ணிட்டேன். பென் டூல் வந்துட்டு, பென் டூல் வரதுக்கு முன்னாடி கூட நீங்க இதை பண்ணிட்டு வரலாம், வரையறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு நீங்க வந்து கொடுத்துறோம் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் பி. இப்போ நம்ம இதை சுத்தி நம்ம எப்படிலாம் வரைகிறோமோ அதை சுத்தி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் உருவாயிடும். நான் இந்த இடத்துல வரைகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரோக் உருவாயிடும். கண்ட்ரோல் என்டர் கண்ட்ரோல் டி. சரிதா? ஸ்ட்ரோக் இப்போ அந்த பென்ல அதை செலக்ட் பண்ணிட்டு அங்க போயிட்டு ஒர்க் பாத்துல போனோடனே அந்த செகண்ட் இதை பிரஸ் பண்ணி கண்ட்ரோல் என்டர் கொடுக்கணும். இப்படி வரைஞ்சிட்டோமா, ஸ்ட்ரோக் வரைஞ்சிட்டோமா, பார்த்து வரைஞ்சிட்டோமா, வரைஞ்சிட்டு நியூ லேயர் போட்டோமா. நான் இப்போ இந்த 12ன்ற லேயரே தான் இது இந்த எல்லா ஸ்ட்ரோக்கையும் வரைகிறேன். அதே லேயர் செலக்ட் ஆயிருக்கா, வந்துட்டு பாத்துல வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். கண்ட்ரோல் என்டர் கண்ட்ரோல். அந்த தேர்ட் ஆப்ஷன் அதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும்? கொடுத்து பாரு, அது கண்ட்ரோல். ஓகே, செலக்ஷன் வருதா? இது வந்து ஷேப் வரும். நம்ம எங்க வரைஞ்சோமோ அது அப்படியே ஷேப் ஆகும். நமக்கு ஷேப் தேவை, நமக்கு ஸ்ட்ரோக் தான் தேவை. ஸோ ஸ்ட்ரோக். இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். இன்னொன்று, இப்போ நான் இதுக்கு எல்லாமே இதே மாதிரி ஸ்ட்ரோக் கொடுக்கணும். நம்ம இதுக்கு வந்து நார்மலாக நம்ம கொடுக்குற ஸ்ட்ரோக்கே கொடுப்போம். நார்மலாக நம்ம கொடுக்குற ஸ்டைல பிளண்டிங் ஆப்ஷன்ல போயிட்டு ஸ்ட்ரோக்கு 3. ஸோ இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதெல்லாம் இது பண்றது கரெக்டா. ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல், கீழே இருக்க லேயருக்கும் ரைட் கிளிக் பேஸ்ட் லேயர்ஸ். அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் ரைட் கிளிக் பேஸ்ட் லேயர்ஸ். ஸோ ஒரு பிக்சர்ல ஸ்ட்ரோக் போடணும்னா இந்த மாதிரி ரெண்டு இது இருக்குன்றீங்க. ஃபர்ஸ்ட் போட்ட அந்த பாத் இதுவும் இருக்கு, இப்போ பண்ண அந்த blend போடலாம், இல்ல நம்ம as usual முன்னாடி போட்ட மாதிரி இத வச்சு போடலாம். அந்த லேயர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல கொடுக்கலாம். கரெக்ட்டா? ஆமா, அப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்படி வந்து நம்ம பிக்சர்ஸ் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். இன்னும் டீடைலிங்ஸ் வந்து கொடுக்கலாம். டீடைலிங் எல்லாமே ஸ்ட்ரோக்ஸா வரையலாம். பென் டூல் எடுத்து ஸோ இப்போ நம்ம குயிக்காக வரதுனால இப்படி போகிறோம் வேகமாக. ஸோ இதே வந்து நம்ம வெவ்வேறு ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுறோம், வெவ்வேறு சைஸ் கலர் யூஸ் பண்ணி பண்ணோம், வெவ்வேறு சைஸ் ப்ரஷ் வேற டைப் ஆஃப் ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கார்ட்டூன் ஸ்கேல் வந்துடும்.
ஓகே